வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. நம்ம 90ஸ்ல படிச்ச தமிழ் பாட புத்தகங்கள்ல இருக்கிற கதைகளை தான் இந்த பகுதிகளில் பார்க்க போறோம். முதலையா நரியா? ஒரு பெரிய ஏரி. அதில் முதலை ஒன்று வசித்து வந்தது. அங்கு தண்ணீர் குடிக்க வரும் விலங்குகளை அது பிடித்து தின்னும். ஒரு நாள் நரி ஒன்று தண்ணீர் குடிக்க ஏரியில் இறங்கியது. முதலை சட்டென்று நரியின் காலை கவ்வியது. ஆ, முதலை! நரி அதிர்ச்சி அடைந்தது. தப்பிக்க வேண்டுமே, என்ன செய்வது சிந்தித்தது. எனது கால் என்று நினைத்து மரத்தின் வேரை பிடித்துள்ளாயே என்று நரி தந்திரமாக கூறியது. அப்படியா என்று முதலை ஏமாந்து வாயை திறந்தது. உடனே நரி காலை இழுத்து கொண்டது. ஒரே தாவலில் கரை ஏறியது. என்னையா பிடிக்க பார்க்கிறாய் என்று கூறி நரி சிரித்தது. முதலைக்கு கோபம் அதிகமானது. நரியை எப்படியாவது பிடிக்க வேண்டுமே என்று ஒரு திட்டம் தீட்டியது. மறுநாள் கரையில் கிடந்த நாவல் பழங்களை திரட்டி குவியலாக்கியது. அதனுள் தன்னை மறைத்து கொண்டது. வழக்கம்போல் நரி தண்ணீர் குடிக்க ஏரிக்கு வந்தது. பழக்குவியலை பார்த்தது. எவ்வளவு பழங்கள்! ஆவலோடு அருகே சென்றது. பழக்குவியல் அசைகிறதே! நரி திடுக்கிட்டது. கூர்ந்து கவனித்தது. ஏதோ வெள்ளையாய் தெரிகிறதே! முதலையின் பற்களாய் இருக்குமோ? இது முதலைதான். முதலையின் தந்திரத்தை நரி புரிந்து கொண்டது. முதலையே, என்னையா பிடிக்க பார்க்கிறாய் என்று கூறிக்கொண்டே ஓடியது. முதலைக்கு மீண்டும் ஏமாற்றம். நரியை பிடித்தே ஆக வேண்டும். என்ன செய்வது? ஒரு நாள் தூரத்தில் நரி வருவதை பார்த்தது. உடனே மணலில் படுத்து இறந்தது போல் பாசாங்கு செய்தது. நரி முதலையை பார்த்தது. முதலை அசையவே இல்லை. அருகில் மணல் ஈரமாக இருக்கிறதே. சற்று முன்னர்தான் முதலை நீரிலிருந்து வந்திருக்க வேண்டும். என்னை பிடிக்கத்தான் இறந்தது போல் நடிக்கிறது. நரி ஒரு தந்திரம் செய்தது. இறந்து போன முதலை தன் வாளை ஆட்டுமே என்று உரக்க கூறியது. இதை கேட்ட முதலை உடனே தன் வாளை வேகமாக ஆட்டியது. நரி கலகல என சிரித்தது. இறந்து போன பிறகு காது கேட்குமா? வாளைத்தான் ஆட்ட முடியுமா என்று கூறியது. முதலைக்கு எல்லையில்லாத கோபம். நரியை பிடிக்க பாய்ந்தது. என்னை உன்னால் பிடிக்க முடியாது என்று கூறிக்கொண்டே நரி தப்பி ஓடியது. முதலையும் நரியும் இப்படி மாற்றி மாற்றி தந்திரம் செய்து கொண்டே இருந்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.